लागोनिया पाय विनविदो तुम्हाला करठाळी बोला मुखे नाम विठ्ठल विठ्ठल मनो वेळ वेळा आ सुख सोहळा சொர்க்கி நாகி. ஏன் அவருக்கு என்ன தலையில் எழுத்த நல்ல ஸ்தானம் அவர் வாட்டு முக்தியில் உட்காந்துருக்கலாமேண்ணா. நம்மெல்லாம் கரை தேடணும் ஒரு பரந்த நோக்கம் அவதார புருஷர்களுக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம கையில் எப்பேற்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குன்னா அவதார புருஷர்களுடைய கீர்த்தனங்கள் இருக்கு. இது ஒன்று போகிறோம் நமக்கு. இதை மனசில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோன்னா புஸ்தகத்தை பீரோவில் பொட்டி வைக்க சொல்கிறது இருக்கட்டும். மனசில்னா பாடம் பண்ணி ஒரு 10 பாசனம் எனக்கு தெரியும் சொல்கிறதுல பெருமைப்படலாம். அதில் வச்சுக்கோ, யாரும் திருட முடியாது. எப்பவும் மார்கி சாலதா முகி நாமவாணி உபா சக்கரவாணியமாக போடே. மார்க்கத்தில் போயின்னு இருக்கும்போதோ, நீ ஆஃபீஸுக்கு போயின்னு இருக்கும்போதோ, காரு ஓட்டின்னு போகும்போதோ, ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கும்போது கூட சொல்லின்று அது போகும். இதுக்காக வேண்டி ஒரு பலகாயை விரித்து பத்மாசனம் போட்டு மாந்தோலுக்கு மேலே உட்காந்து ஜபம் பண்ணினா தான் பகவான் ஏற்றுப்பான்னு இல்லை. துகாராம் மகாராஜ் சொல்கிறார், மார்கி சாலதா முகி நாமவாணி உபா சக்கரவாணி மாகே போடே நிஜாலியானங்காதா உபா நாராயணா. நீ படுத்துண்டு நாமா சொல்லும்போது அவன் உட்காந்து கேட்டுருக்கான். நீ எதனால உட்காந்து கேட்டிருக்கான்னா, நீ படுத்துல நாமா சொல்லும்போது உன் கண்ணில் ஜலம் வந்து கொடுத்து இல்லையா, அதனால அவன் உட்காந்து கேட்டுருக்க. நீ உட்காந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணா நாச்சேஹா கோவிந்தா நானாச்சு ஆடின்ட்டு நான் கேட்குறேன் அப்படிங்கிறா. உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்க போறா? 108 குடம் பால் அபிஷேகம், 1008 சங்காபிஷேகம், 1008 கூட புஷ்பா அஞ்சலி. ஏவடா ஜெகதானி மாகே துளசி தள பாணி. ஒரு துளசி தளம் போறோம், ஒரு சொட்டு தீர்த்தம் போறோம். அவன் தானே நமக்கு கொடுத்துருக்கான். ஏவடா ஜெகதானி, ஜெகத்தையே கொடுத்துருக்கான் நமக்கு. அதை அவன் கொடுத்ததையே அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பால் யாரு கொடுத்தா? நானாக்கும் 108 குடம் அபிஷேகம் பண்ணினேன் எப்படி சொல்ல முடியும்? புல்லை தின்றது, வக்கலை தின்றது, ஆனால் ரசமாக உள்ள பால் கறக்கிறது. இந்த அற்புதம் யாருனாலே? அதை யோசனை பண்ணி பார்த்தியா? எங்கள் வீட்டு மாடு 5 லிட்டர் கறக்கும். எப்படி கறந்ததுன்னா அது தெரியாது. அது பகவானோட கிருப்பை. அவன் கொடுத்ததையே அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்ட்டு ஏண்டா சொல்கிறேன்? எல்லாம் உன்னுடைய கிருப்பைனால அப்பா, உன்னுடைய கிருப்பைனால இது எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணமும் அவனை ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தாலே போரும். அது அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய உத்தமமாக உள்ள ஒரு பிரார்த்தனை. அதுதான் இதுக்கு ரெண்டாவதாக கிடையாது. அப்போ இங்கே துகாராம் மகாராஜ் சொல்றார், நலகே முக்தி தன சம்பதா. ஆனால் ஒரு தானம் கேட்குறேன், எதுவுமே பலனை உத்தேசம் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கல, ஆனால் சத்சங்கத்தை எங்கிட்ட விட்டு பிரிச்சுடாத பாண்டுரங்கா. இவ்வளவு கீர்த்தனையும் அவர் பாடினதை இந்திராணி நதியில் கொண்டு கூட போட்டார். 13வது நாளைக்கு பகவான் ஹரி இந்திராணி தேவி அப்படியே எடுத்து கொண்டு வந்து துகாராம் மகாராஜ் கையில் கொண்டு கொடுத்த அற்புதம் நடந்தது. அதனால தான் இன்னைக்கும் நாம் பாடுறோம். அவதார புருஷனுடைய கீர்த்தனைகளில் தான் சைத்தன்யம் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால அருளி செய்த பாசனங்கள் இன்னைக்கும் பாடுறோம். அப்படின்னா எதனாலனா பகவானால ஒத்துக்கொள்ளப்பட்டது. அந்த கீர்த்தனங்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால எழுதின அபங்கங்கள் இன்றைக்கும் இந்த ஸ்டேஜில் பாடுறோம்னா எதனால? இது மராட்டா தேசம், இங்கே தமிழ்நாடு. எதனாலனா பகவான் ஒத்துன்னு இருக்கார். இங்கே நம்ம பாடுறோம், நான் தமிழ்காரன், பாரத மராட்டி, ராகம் இந்துஸ்தானி, பாஸ்கிறவர் கேரளாக்காரர். நேஷனல் இன்டகிரேஷன் ஒரு ஸ்டேஜில்